தென் தாய்லாந்தில் 5 பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மலேசியாவுக்கு தப்பி வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை கிளந்தான் போலீஸ் மறுத்துள்ளது. தாய்லாந்து தரப்பிலிருந்து இதுவரை இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் வழங்கப்படவில்லை என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ யூசுப் மாமாட் தெரிவித்தார். சிறப்பு பிரிவு மற்றும் மாவட்ட போலீஸ் தலைமையகங்கள் நடத்திய தீவிர கண்காணிப்பில் எல்லை வழியே எவரும் ஊடுருவியதாக கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் தாய்லாந்து அதிகாரிகளிடம் உறுதியான தகவல்கள் இருந்தால் அதை உடனடியாக பகிர்ந்து கொள்ளுமாறும் அதன் பேரில் உடனடி நடவடிக்கை எடுக்க மலேசிய போலீஸ் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சட்டவிரோத எல்லை வழிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வேளையில் எல்லையில் தாய்லாந்து அரசு திட்டமிட்டுள்ள 90 கிலோமீட்டர் பாதுகாப்பு வேலி அமைக்கும் திட்டத்தை வரவேற்பதாக கூறிய அவர், மலேசிய தரப்பில் 3 பில்லியன் ரிங்கிட் செலவில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணி நடந்து வருவதாகவும் அது 2029ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பாரிசான் நேஷனல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க மாயிகா களத்தில் இறங்கி உதவியதைப் போல் மற்ற உறுப்பு கட்சிகள் மாயிகாவின் வெற்றிக்கு உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை என அதன் தேசிய உதவி தலைவர் டத்தோ டி முருகையா ஏமாற்றமும் ஆதங்கமும் தெரிவித்துள்ளார். போட்டியிட்ட 25 இடங்களில் 18 இடங்களில் பாரிசான் நேஷனல் வெற்றி பெற்றது. அவற்றில் 16 இடங்களில் அம்னோவும் 2 இடங்களில் மாசிசாவும் வென்றன. ஆனால் மாயிகா சார்பில் ஸ்ரம்பான்ஜயாவில் களமிறங்கிய தினாலன் ராஜகோபாலுவும் ஸ்ரீ தஞ்சோங்கில் போட்டியிட்ட அச்சுதனும் தோல்வியுற்றனர். இதனால் 2018 பொது தேர்தலுக்கு பிறகு நெகிரின் மாநில சட்டமன்றத்திற்குள் நுழைய பெரும் பாடுபட்ட மாயிகாவிற்கு மேலும் 5 ஆண்டுகளுக்கு அதே நிலையை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது. 2023 மாநில தேர்தலில் மாசிசாவும் மாயிகாவும் போட்டியிடவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மாயிகா வேட்பாளர்களின் தோல்வி குறித்து வருத்தம் தெரிவித்த டத்தோ முருகையா, பாரிசான் நேஷனல் உறுப்பு கட்சிகள் மட்டுமின்றி பெரிகத்தா நேஷனல் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக மாயிகா கடுமையாக உழைத்தது. தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு ஆதரவு திரட்ட முழு மூச்சாக பாடுபட்டார். ஆனால் மாயிகா போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வாக்காளர்கள், குறிப்பாக மலாய்க்காரர்களின் வாக்குகளை திரட்டுவதில் பாரிசான் நேஷனல் மற்றும் பெரிகத்தா நேஷனல் உறுப்பு கட்சிகள் முறையான பங்களிப்பை தரவில்லை என ஆதங்கம் தெரிவித்தார். எனவே ஜோஹூரை போன்று நெகிரி செம்பிலானிலும் பாரிசான் நேஷனலின் நீல அலை வீசிய போதும் மாநில அரசில் மாயிகாவினர் இடம்பெற முடியாமல் போயுள்ளது. ஆட்சியை பிடித்தால் மாயிகாவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆட்சி குழுவில் இடம்பெறுவர் என பாரிசான் நேஷனல் தலைவர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜாஹித் அமிடி வாக்குறுதி அளித்திருந்தார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது பாரிசான் நேஷனல் ஆட்சி கட்டலில் அமர்ந்துள்ளது. ஆனால் ஆட்சி குழுவில் இடம்பெறும் வாய்ப்பை மாயிகா இழந்துள்ளது. இது கட்சிக்கு இழப்பு என்றாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மாநில அரசில் இந்திய சமுதாயத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவது அதைவிட பேரிழப்பாகும் என முருகையா கவலையுடன் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உலுஸ்லாங்கோர் பள்ளியொன்றில் ஆசிரியை சுதாவின் மறைவை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் ஃபேஸ்புக்கில் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் தங்களின் ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டதோடு இணையத்தில் பரவி வரும் பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். மறைந்த சுதாவின் இறுதிச் சடங்குகள் நிறைவடைந்து விட்டதாக தெரிவித்த அவரின் சகோதரி நந்தினி மூர்த்தி, இந்த துயரமான தருணத்தில் உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் குடும்பத்தார் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் அவரது மறைவு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்கள் மற்றும் ஆதாரமற்ற வதந்திகள் குறித்து எச்சரித்த அவர், இச்சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்படி புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தினார். போலீசார் சுதந்திரமாக விசாரணை நடத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் நந்தினி கேட்டுக்கொண்டார்.
ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை பரப்புவதை தவிர்த்து தங்களின் தனிப்பட்ட உரிமையை மதிக்குமாறு கேட்டுக்கொண்ட அவரின் குடும்பத்தினர் இச்சம்பவம் தொடர்பாக உறுதியான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தையோ அல்லது திரையில் காணும் எண்ணையோ தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 30 வயது மதிக்கத்தக்க ஆசிரியை சுதா வெள்ளிக்கிழமை காலை பள்ளியின் ஆசிரியர்கள் அறையில் தூக்கிலிட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். உடனடியாக குவாலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சுங்கைபுல மருத்துவமனையின் தடயவியல் துறையில் சவ பரிசோதனை நடத்தப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999 Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அமெரிக்க நேரப்படி திங்கட்கிழமை பிற்பகலில் மீண்டும் தொடங்கும் என கோடி காட்டியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாப்பாக திறப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. வார கடைசியில் ஈரான் மீது பேரளவிலான தாக்குதல்களுக்கு முன்னதாக திட்டமிட்டிருந்த நிலையில் சனிக்கிழமை அதிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கியது. அவ்வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று அமெரிக்கா தரப்பிலிருந்தோ அல்லது ஈரான் சார்பிலோ எந்த ஒரு தாக்குதலும் பதிவு செய்யப்படவில்லை. ஈரானோடு சவுதி அரேபியா மற்றும் காட்டார் உள்ளிட்ட மேற்காசிய நாடுகளின் கோரிக்கையை அடுத்து ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைக்க ட்ரம்ப் சம்மதித்ததாக வெள்ளை மாளிகை கூறிக்கொண்டது. எனினும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மீண்டும் தீவிர தாக்குதல் நடத்தப்படும் என வாஷிங்டன் எச்சரித்துள்ளது. ஆனால் ஈரானோ தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் தாங்கள் கேட்கவில்லை என்றும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான தெஹ்ரானின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்தோனேசியாவின் மதுரா தீவு அருகே பயணிகள் படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர், 41 பேர் மாயமாகியுள்ளனர். முத்தியாரா செந்தோசா 2 எனும் அந்த படகு 271 பயணிகளுடன் சூராபாயாவிலிருந்து மக்காசார் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நடுவழியில் தீப்பற்றி எரிந்தது. கப்பலிலிருந்து அடர்ந்த கருப்பு புகை வெளியான நிலையில் உயிர்காக்கும் அங்கிகளை அணிந்த பயணிகள் அலறி அடித்துக்கொண்டு தளத்தில் திரண்டனர். சிலர் கடலில் குதித்து தப்பிக்க முயன்றனர். அருகில் இருந்த பிற கப்பல்களின் உதவியுடன் இதுவரை 225 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 41 பேரை தேடி மீட்க இந்தோனேசிய கடற்படை மற்றும் மீட்புக் குழுவினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இத்தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Sirembantu Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine. The fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. கிரீஸ் நாட்டு தலைநகர் ஏத்தன்ஸுக்கு மேற்கே காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஹெலிகாப்டர்கள் வான்வெளியில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளாகின.
இதில் விழுந்து நொறுங்கிய ஒரு ஹெலிகாப்டரில் இருந்த 2 உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறைந்த உயரத்தில் பறந்த போது ஒரு ஹெலிகாப்டரின் சுழல் இறக்கை மற்றொரு ஹெலிகாப்டரின் அடிப்பகுதியில் மோதியதில் அது தீப்பற்றி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கியது. மற்றொரு ஹெலிகாப்டர் தண்ணீரை ஊற்றிவிட்டு பறந்து சென்ற நிலையில் அதிலிருந்த குழுவினர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த காட்சிகள் வீடியோவில் பதிவாகி இணையத்தில் வைரலாகியுள்ளன. கிரீஸில் இந்த மோசமான காட்டுத்தீ காரணமாக இதுவரை 10,000 ஹெக்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பும் 100க்கும் மேற்பட்ட வீடுகளும் சேதமடைந்துள்ளன. தீ மேலும் பரவாமல் தடுக்க தீயணைப்பு படையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர்.